உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மோடி அவர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் அடிக்கடி வருது அப்படிங்கிறது, அதாவது தமிழகத்திற்கு வருவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாவே இருக்குது. ஓட்டுக்களா பாஜகவுக்கு, அதாவது தமிழக பாஜகவுக்கு மாறும் நீங்க நினைக்கிறீங்களா? முக்கியமா மோடி அவர்களே அடிக்கடி பிரச்சாரம் பண்றதா இருக்கட்டும், தமிழகத்துக்கு வரதா இருக்கட்டும், ரொம்ப முக்கியத்துவம் பார்க்கிறாங்க தமிழகம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன காரணம்? அது காரணம் என்னன்னா, இப்போ ஜெயலலிதா ஒன்று இல்லை, அந்த பிளேஸ் ஒரு வெற்றிடம் ஆயிடுச்சு. திமுகவிற்கு அடுத்த களம் யார் என்கின்ற அந்த தேடலுக்குள் போகின்ற பொழுது ஒரு வெற்றிடம் இருக்கிறது. நாம் தமிழர் இயக்கம் அதை நோக்கி முன்னேற வேண்டும் என்கின்ற களத்தில் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா பாஜக எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க? தமிழகத்திற்குன்னு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியில இன்று அனைத்து இடங்களிலுமே கூட்டம் கூடியது. இது மறுப்பதற்கு இல்லாத கூட்டம். இந்த கூட்டம் தமிழக மக்களுக்கு மோடி அவர்கள் நன்மையை செய்து விட்டார் என்று கூடிய கூட்டம் அல்ல. இந்த கூட்டம் மதம் என்கின்ற அடிப்படையில் தான் கூட்டப்படுகிறது. சார், ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு கொள்கை இருக்கும். இப்ப திமுக அப்படின்னா திராவிட சித்தாந்தமா இருக்கட்டும், இதுவே பாஜக அப்படின்னா இந்துத்துவம் அப்படின்னு. சோ இப்ப அதிமுக அப்படிங்கும் போது என்ன கொள்கையோட அவங்க இருக்காங்க? இப்போ அதிமுக ஆரம்பித்த காலத்திலே அவர்களிடம் கொள்கை இல்லை. அண்ணாயிசம் என்கின்ற ஒரு கொள்கையைத்தான் நான் வைத்திருக்கிறேன் என்றுதான் எம்ஜிஆர் சொன்னார். மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் இயக்கம் என்கின்ற கருத்து இப்பொழுது பலரால் பேசப்பட தொடங்கிவிட்டது. இப்பொழுது எடுக்கப்படுகின்ற வாக்கு பாரதிய ஜனதா கட்சி அல்லது அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய வாக்கும் நாம் தமிழர் இயக்கம் எடுக்கக்கூடிய வாக்குகளும் அது அதிமுக மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களைத்தான் அது பெரும் பாதிப்புகளை உருவாக்கும். தன்னுடைய மகளுடைய கல்யாணத்திற்கு பணத்தை கொண்டு செல்ல முடியவில்லை. அப்போ இந்த தேர்தல் பணத்தை மையப்படுத்திய தேர்தல் என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. பணத்தை மையப்படுத்தி தான் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்துவதற்கான களத்தை இந்த தேர்தல் ஆணையம் நடத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் எந்த கட்சியும் தேர்தலில் நிற்க மாட்டோம் என்று ஏன் நீங்கள் அறிவிக்கவில்லை? அதே மாதிரி மோடி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றாரு 400 தொகுதிகள்ல வெற்றி அடைய முடியும் அப்படின்னு. அது சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்களா? 400 தொகுதிகள் அவங்க நினைச்சா 500 தொகுதியிலே இல்ல 500 600 தொகுதிகளில் கூட வெற்றி பெறலாம். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் இன்பா அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மோடி அவர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் அடிக்கடி வருது அப்படிங்கிறது, அதாவது தமிழகத்திற்கு வருவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம கோவையில ஏற்கனவே ஒரு ரோட் ஷோ நடந்துச்சு. இப்ப சமீபத்துல டி நகர்ல ரோட் ஷோ நடந்துச்சு. இந்த ரோட் ஷோனால ஓட்டுக்களா பாஜகவுக்கு, அதாவது தமிழக பாஜகவுக்கு மாறும் நீங்க நினைக்கிறீங்களா? தற்பொழுதுள்ள தேர்தல் கலவரத்தில் வெப்பச்சலனத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதற்கு தெரிந்தோ தெரியாமலோ திராவிட கட்சிகள் துணை போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் இதற்கான பதிவு. இதற்கு முன்பு வரை அவர்கள் தேர்தல் களத்தில் நின்ற பொழுதெல்லாம் கன்னியாகுமரி, கோவை என்கின்ற 2 தொகுதிகளை மையப்படுத்திய களம் தான் அவர்கள். இந்த தேர்தலில் முக்கியமா மோடி அவர்களே அடிக்கடி பிரச்சாரம் பண்றதா இருக்கட்டும், தமிழகத்துக்கு வரதா இருக்கட்டும், ரொம்ப முக்கியத்துவம் பார்க்கிறாங்க தமிழகம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன காரணம்? அது காரணம் என்னன்னா, இப்போ ஜெயலலிதா ஒன்று இல்லை, அந்த பிளேஸ் ஒரு வெற்றிடம் ஆயிடுச்சு. அந்த பிளேஸ் வெற்றிடமா இருக்கக்கூடிய களத்துல அதை எப்படியாவது கைப்பற்றி அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதற்கான முயற்சி அதிமுகவில் எடுப்பார்கள் என்கின்ற களங்கள் நோக்கப்பட்டது. ஆனால் அதற்கான தலைமையாக எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்கள் என்று இப்பொழுது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக பார்க்கின்ற வேளையில் அதற்கான ஜெயலலிதா என்கின்ற ஆளுமைக்கு இணையான ஒரு தலைமையா எடப்பாடி அவர்கள் என்றால் அது கேள்விக்குறி. இன்னொன்று, அந்த அதிமுக 3 பிரிவுகளாக பிரிந்து விட்டது. இந்த 3 பிரிவுகளில் 2 பிரிவுகள் இருக்கக்கூடிய இடங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர் கட்சி கொடி இருக்கின்ற காரணத்தால் எடப்பாடி அவர்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட களத்தில் இருக்கிறார்கள். திராவிட கட்சி திமுகவிற்கு அடுத்த களம் யார் என்கின்ற அந்த தேடலுக்குள் போகின்ற பொழுது
ஒரு வெற்றிடம் இருக்கிறது. நாம் தமிழர் இயக்கம் அதை நோக்கி முன்னேற வேண்டும் என்கின்ற களத்தில் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பொறுத்த மட்டில் போராடுகிறார்கள் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு மக்கள் ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது என்பது கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்திய தேர்தல் களத்தை நிர்ணயிப்பது பணம். அந்த நிதி அவர்களிடம் இருக்கக்கூடிய சூழல் மிக மிக குறைவு. அந்த சூழல் தேர்தல் களத்தில் நாம் தமிழர் இயக்கம் இத்தனை விகிதாசாரங்கள் கிடைக்கும் என்று பட்டியல் போடுகின்ற அந்த விகிதாசாரங்களுக்கு கொண்டு வருமா என்பது கேள்விக்குறி. இந்த வெற்றிடத்தை அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக கணக்கிட்டு வைத்திருக்க வேண்டும். இல்ல சார், இதுல இன்னொரு விஷயம் பார்க்கப்படுறது அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் பிரச்சாரத்துக்கு வரும்போது தன்னுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கறது, இது எல்லாமே வந்து இதுதான் வந்து மக்கள் விரும்புவாங்க. அம்மையும் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க, இல்ல வரக்கூடிய காலங்கள் இதெல்லாம் செய்ய போறாங்க, இதனால நம்ம ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது ஒரு வழக்கம். ஆனா பாஜக எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க? தமிழகத்திற்குன்னு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியில. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க தமிழகத்துல பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும்? மதம் இருக்குதுங்க. நீங்க அதை செய்தோம் இதை செய்தோம் என்பதெல்லாம் இரண்டாவது கட்ட பேச்சு. அது வடமாநிலம் பொறுத்தவரை தமிழகத்திலும் மதம் பெரும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இது நான் இன்னைக்கு சொல்வது ஒரு விளையாட்டாக சொல்கிறேனோ இல்லை நான் எடுத்து சொல்கிறேனோ என்பதல்ல. நீங்கள் பரவலாகவே எல்லோர் மனதிலும் மதம் என்கின்றது விதைக்கப்பட்டு விட்டது. இதற்கான கதவுகளை திறந்து விட்டதில் திராவிட கட்சிகளுக்கு முக்கிய பங்குண்டு. பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து 2 திராவிட கட்சிகளும் கூட்டணி வைத்திருக்கிறது. இல்லை என்று மறுப்பு யாராலும் சொல்ல முடியும். 1999 திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கிறது. அதன் பின்பு ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு இது மதவாத கட்சி என்கின்ற விடயம் தெரியவில்லை. ஆனால் தற்பொழுது அந்த கட்சி உள்ளே நுழைந்து தன்னுடைய களத்தை அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. அது மக்களுக்கு செயல்படுத்தினோம் என்பதை விட மக்களிடம் மதத்தை கொண்டு வந்து அதன் மூலம்தான் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பரவலாகவே எல்லோரும் அறியக்கூடிய விடயம். இன்று பரவலாகவே மக்கள் மத்தியில் நீங்கள் பார்த்திருக்கிற அவருடைய அந்த பிரச்சாரம் தெருவில் பிரச்சாரம் செய்த விடயம் மோடி அவர்கள் இன்று அனைத்து இடங்களிலுமே கூட்டம் கூடியது. இது மறுப்பதற்கு இல்லாத கூட்டம். இந்த கூட்டம் தமிழக மக்களுக்கு மோடி அவர்கள் நன்மையை செய்துவிட்டார் என்று கூடிய கூட்டம் அல்ல. இந்த கூட்டம் மதம் என்கின்ற அடிப்படையில் தான் கூட்டப்படுகிறது. பிரதமர் வராரு அப்படிங்கறதுனாலவே மக்கள் ஒரு பார்க்கணுங்கிற எண்ணத்துல கூட வரலாம். அது ஓட்டா மாறுமா? ஏன்னா எத்தனையோ பேருக்கு கூட்டம் எல்லாம் கூடும், ஆனால் ஓட்டா மாறுமான்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறி தானே சார். அது மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. நீங்க இன்று கூட வலையொலிகளில் நீங்கள் பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியை மையப்படுத்தி கருத்துக்களை பதிவிடக்கூடிய பெரும்பாலானவர்கள் மதத்தை மையப்படுத்தி மட்டும்தான் அவருடைய கருத்துக்கள் முதன்மையாக இருக்கும். எங்களுடைய பிரதமர் இதை செய்தார் அதை செய்தார் என்பதை விட ராமர் கோயிலை மையப்படுத்தியும் அன்று அவர்கள் மதம் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி கொண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள். கிறிஸ்தவ தேவாலயங்களில் அல்ல கிறிஸ்தவ பாதிரியார்கள், கிறிஸ்தவர்களுக்கு தொடர்புடையவர்கள் பாரதிய ஜனதாவிற்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கு மதம் சேர்ந்த அரசியல் மிக தெளிவாகவே கட்டி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட மாடல் வெற்றி பெற்றுவிடும் என்கின்ற ஒரு களத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் மதம் சார்ந்த விடயங்கள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் திருமுருகன் காந்தி போன்றவர்கள் இன்று கோயம்புத்தூரில் போய் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், வட இந்தியர்களை வெளியேற்ற வேண்டும் என்று. எப்பொழுதுமே நாம் ஒரு எதிர்ப்பை பதிவு செய்கின்றோம் என்றால் அந்த எதிர்ப்பு ஒரு கட்டத்திற்கு மேல் மக்கள் மத்தியில் ஆதரவை உருவாக்கிவிடும், அந்த கட்சிக்கு வளர்ச்சியை உருவாக்கிவிடும். எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வெளியேற்றப்படுகிறார். எம்ஜிஆரை மையப்படுத்தி பல விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றது. இந்த விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் எம்ஜிஆருக்கு ஒரு அனுதாபத்தை உருவாக்குகிறது. எம்ஜிஆர் தமிழகத்தின் முதலமைச்சராக அரியாசனம் ஏறுகிறார். அன்றைய சூழலில் எம்ஜிஆருக்கு இருந்த களம் வேறு. அவருக்கு சில களங்கள் அமைந்திருந்தன. ஒன்று டெல்லி கொடுத்த ஆதரவு, இன்று கல்யாண சுந்தரம் என்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கொடுத்த ஆதரவு என்கின்ற களங்கள் எம்ஜிஆரை கொண்டு வந்து நிறுத்தியது. அதற்கு காரணம் திமுக கொடுத்த அந்த விமர்சனங்கள் எம்ஜிஆரை வளர்த்து விட்டது. இது உண்மை, அனைவருக்குமே தெரிந்த ஒரு உண்மை. இன்றும் பாரதிய ஜனதாவிற்கு எதிராக நாம் விமர்சனங்களை வைக்கிறோம். ஒருவர் இங்கு நான் தமிழகத்தில் பல சாதனைகளை புரிந்துவிட்டேன், தமிழ் மக்களுக்காக இதெல்லாம் நான் செய்துவிட்டேன், எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கிறார் என்றால் நீங்கள் இல்லை செய்யலை, அவர்கள் எதுவுமே எங்களுக்கு செய்யலை என்று நீங்கள் மறுப்பு சொல்லலாம். ஆனால் அவர்கள் மதத்தை வைத்து பேசுகின்ற பொழுது நாம் திராவிடத்தை வைத்து பேசுகின்றோம் அல்லது தமிழ் தேசியத்தை வைத்து பேசுகின்றோம். இந்த களங்கள் இப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் விமர்சனங்கள் மதம் சார்ந்துதான் பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கப்படுகிறது.
அப்படி மதம் சார்ந்து வைக்கக்கூடிய அந்த சூழலில் மக்கள் மத்தியில் என்ன நினைக்கிறார்கள், இவன் நம் மதத்திற்காக நிறைய செய்கிறான் போல் இருக்கிறது, அப்ப நாம் இவனை ஆதரித்து விடுவோம் என்கின்ற எண்ணத்தை மக்கள் மத்தியில் நாம் திணித்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் பிரச்சாரம் பண்ணுகிறார்களா, செய்துவிட்டு போகட்டும் என்று நீங்கள் அமைதியாக இருந்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சி இன்று இந்த அடையாளத்தை தமிழகத்தில் பெற்றிருக்காது. இதுதான் உண்மை. சார், ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு கொள்கை இருக்கும். இப்ப வந்து திமுக அப்படின்னா திராவிட சித்தாந்தமா இருக்கட்டும், இதுவே பாஜக அப்படின்னா இந்துத்துவம் அப்படின்னு. ஸோ இப்போ அதிமுக அப்படிங்கும்போது என்ன கொள்கையோட அவங்க வந்து இருக்காங்க இப்போ? ஏன்னா இதற்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இப்போ எந்த கொள்கை, ஏன்னா கொள்கை தான் வந்து பேசுமே. இதனாலவே வந்து என்ன கேள்வி வருதுன்னா, இனிமேல் திமுக விசஸ் பாஜக ஆயிடுமோ, அதிமுக பின்னுக்கு தள்ளப்படுமோ அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் எடுபடுது. இந்த பேச்சு வெறும் பிம்பம் தானா? இல்ல, இதுக்கு பெரிய விமர்சனம் இருக்கு. அதிமுக ஆரம்பித்த காலத்திலே அவர்களிடம் கொள்கை இல்லை. அண்ணாயிசம் என்கின்ற ஒரு கொள்கையைத்தான் நான் வைத்திருக்கிறேன் என்றுதான் எம்ஜிஆர் சொன்னார். ஆரம்பித்த பொழுதே கொள்கை இல்லாமல் ஆரம்பித்த கட்சி தான் அதிமுக. அதன் பின்பு எம்ஜிஆருடைய ஆட்சி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மக்களுக்கு நல்லதை செய்தார் என்கின்ற அடையாளங்கள் வைக்கப்பட்டது. இதெல்லாம் நாம் அதற்கெல்லாம் விமர்சனத்திற்குள் செல்லவில்லை. ஆனால் ஒரு கோட்பாடு, கொள்கை இல்லாமல் கணக்கு கேட்டேன் என்னை வெளியேற்றி விட்டார்கள் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. எனவே அவர்களிடம் கொள்கையை தேடுவது என்பது அது ஒரு விரயமான செயல்பாடு. எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஆளுமை. ஸோ மக்கள் வந்து ஈஸியா ஏத்துக்கிறதுக்கான ஒரு இது களம் அங்க இருந்துச்சு. இப்ப எடப்பாடி அவர்களை அந்த அளவுக்கு ஏத்துக்க முடியுமா தமிழக மக்கள்? எடப்பாடி அவங்கள மக்கள் ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கறத இந்த தேர்தலே சொல்லிடும். அது எடப்பாடி அவங்களுடைய டிராவல், அதுக்கப்புறம் மேல எவ்வளவு தூரம் அவர்கள் பயணிக்க போகிறார்கள் என்கின்ற விடயத்தை இந்த தேர்தல் உறுதிப்படுத்திவிடும். ஆனால் நாம் எடப்பாடி அவர்களுக்குத்தான் வாக்கு விழுகிறது என்று நினைத்து விடக்கூடாது. அந்த இரட்டை இலைக்காக வாக்கு கிடைக்கிறது, இதுதான் உண்மை. அது யார் நின்றாலும் சரி, இரட்டை இலை என்கின்ற சின்னம் ஒரு வலுவான தளத்தை பிடித்து விட்டது தமிழகத்தில். அதனால மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும்ங்கிறதெல்லாம் வெறும் பொய் மாயை. மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான களங்கள் பல இடங்களில் இருக்கிறது தேர்தல் களத்தில் தற்பொழுது அதிமுகவிற்கு. காரணம், மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் இயக்கம் என்கின்ற கருத்து இப்பொழுது பலரால் பேசப்பட தொடங்கிவிட்டது. முன்பு ஒரு சிலர், அந்த கட்சியை சார்ந்தவர்கள், அந்த தம்பிமார்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்று அரசியல் விமர்சகர்கள் பலர் நாம் தமிழர் இயக்கத்தை ஒரு கருப்பொருளாக எடுத்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி அவர்கள் கருப்பொருளாக எடுத்து பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்கின்ற பொழுதே அந்த வாக்கு வங்கி, அதிமுகவின் வாக்கு வங்கியை அவர்கள் அசைக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பது முதல் அர்த்தம். இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி அதிமுகவின் வாக்கு வங்கியில் கை வைக்கும் என்பதும் மறுப்பதற்கு இல்லாத ஒரு உண்மை. காரணம், திராவிட கழகம், திமுக இப்பொழுது ஆட்சி பீடத்தில் இருக்கிறது. ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய திமுகவை விட்டு அந்த தொண்டர்கள் வெளியேறுவார்கள் என்பது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லை. இன்னொன்று, தோல்வி அடைந்து 10 வருடங்கள் கருணாநிதி அவர்கள் தோல்வியிலே பயணித்துக் கொண்டிருந்த அந்த காலத்தில் கூட திமுகவிலிருந்து தொண்டர்கள் பெருவாரியாக விலகி வெளியே சென்றார்கள் என்பது கேள்விக்குறி. அதுதான் அந்த கட்சிக்குள்ள பலம். எனவே தற்பொழுது உள்ள சூழலில் அவர்களுடைய வாக்கு வங்கி சறுக்கிவிடும் என்கின்ற களம் இல்லை. இப்பொழுது எடுக்கப்படுகின்ற வாக்கு, பாரதிய ஜனதா கட்சி அல்லது அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய வாக்கும் நாம் தமிழர் இயக்கம் எடுக்கக்கூடிய வாக்குகளும் அது அதிமுக மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களைத்தான் அது பெரும் பாதிப்புகளை உருவாக்கும். நாம் தமிழர் இயக்கம் வளரக்கூடிய வளர்ச்சி அது எப்படி என்கின்ற கணிப்பை பொறுத்துதான் திமுகவா, அதாவது திராவிடமா தேசியமா தமிழ் தேசியமா என்கின்ற களத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நிதி இங்கு பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எவ்வளவுதான் மக்கள் செல்வாக்கு தனக்கு இருப்பதாக நாம் தமிழர் இயக்க தோழர்கள் நம்பிக்கொண்டு இருந்தாலும் நிதி விடயத்தில் அவர்கள் தடுமாறுகின்ற பட்சத்தில் இந்த கணக்கீடுகள் மாறுவதற்கு வாய்ப்புண்டு. நிதிதான் தேர்தலை வந்து நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? உண்மை. இப்ப கூட நம்ம சமூக வலைதளத்தில் ஒரு குறுஞ்செய்தியை நான் பார்த்தேன். ஒரு இளைஞர் ஒருவர் ஒரு பதிவை வெளியிட்டு இருக்கிறார். அண்ணா முதலாக தோல்வி அடைந்த பொழுது அண்ணா ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்கிறார். நான் தோற்கவில்லை, என் பணம் தான் என்னை தோற்கடித்தது என்று. இது என்று காமராஜருடைய காலத்திலே, அப்பொழுது இருந்தே தேர்தலை நிர்ணயிக்கக்கூடியது பணம் என்கின்ற விடயம் பரவலாகவே புரியப்படுகின்றது. தற்பொழுது இந்த பணத்தை மையப்படுத்தி தான் தேர்தல் களம். இல்லை என்றால் தேர்தல் அதிகாரிகள் எதற்காக ஒவ்வொரு வாகனத்தையும் பரிசோதனை செய்து நீங்கள் பணத்தை கொண்டு செல்கின்றீர்களா என்று அவர்கள் பரிசோதிக்க வேண்டும். அவர்கள் பணத்தை பரிசோதிக்கக்கூடிய காரணத்தினால் பாதிக்கப்படுவது நீங்களும் நானும் தான், அரசியல்வாதிகள் அல்ல.
மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசியல் களத்தில் பாதிக்கப்படுகின்றது மக்கள். தன்னுடைய மகளுடைய கல்யாணத்திற்கு பணத்தை கொண்டு செல்ல முடியவில்லை. அப்போ இந்த தேர்தல் பணத்தை மையப்படுத்திய தேர்தல் என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. பணத்தை மையப்படுத்தி தான் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிதி சிக்கலில் நாம் தமிழர் இயக்கம் இருக்கிறது. காரணம், அவர்களுக்கு பெரிய பண முதலைகள் பணங்களை போடுவதற்கான களம் அல்ல. அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறவில்லை. இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் சார்ந்த விடயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் மக்களுடைய ஈர்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதை வாக்கு வங்கியாக அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு நிதி தேவை. இதங்க சிக்கலாக இருக்கிறது. ஓகே சார். அடுத்து அதே மாதிரி தமிழகம் பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளும் தான் ஆண்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து இந்த இரண்டு கட்சியை தாண்டி ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற கட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா இப்போ உங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த பாஜகவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இனி திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா பாஜகவை மக்கள் சூஸ் பண்ணுவாங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது இது நாம் தமிழருக்கு தானே அடி வாங்கும். பாஜகவை மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்றால் அதற்கான களங்கள் இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத. ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும். நாம் தமிழர் இயக்கத்திற்கு இது பெரிய பின் தள்ளலா இருக்காது, இதா இருக்குமான்னு எனக்கு தெரியல. நாம் தமிழர் இயக்கம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய களம் வேறு. அவர்கள் தமிழ் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி கொள்கை ரீதியாக அவர்களுடைய பயணம் வேறு. திராவிட கட்சிகள் எடுத்திருக்கக்கூடிய பயணம் மத்திய அரசை மையப்படுத்தி, அதாவது நாம் ஆட்சியில் இருக்க வேண்டும், மாநில சுயாட்சி, அதனை மையப்படுத்தி நாம் மத்திய அரசின் செயல்பாடுகளோடு தான் நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய சித்தாந்தம். இதுதான் இப்பொழுது. ஆனால் ஏன் பாரதிய ஜனதா கட்சி இங்கு வளர்ச்சி அடையும் என்கின்ற காரணத்திற்கு மூன்று விடயங்களில் நாம் தெளிவாக சொல்லிவிடலாம். ஒன்று, அவர்களிடம் நிதி இருக்கிறது. எப்படி வேண்டுமென்றாலும் பணம் அவர்களிடம் கொண்டு வருவதற்கான களம் இருக்கிறது. RSS இயக்கத்தின் பின்புலம் அவர்களிடம் இருக்கிறது. இந்த RSS இயக்கத்தின் பின்புலம் அவர்களிடம் இருக்கிறது என்பதற்கு ஒரு காரணம், காந்தியை சுட்டுக் கொன்று விடுகிறார்கள் RSS இயக்கத்தை சார்ந்த ஒருவர். அந்த இயக்கத்தை தடை செய்து விடுகிறார்கள். இந்த இயக்கம் செயல்பாட்டுக்கு இருக்கக்கூடாது என்று. உடனடியாக சர்தார் வல்லபாய் பட்டேலை சந்தித்து பேசுகின்றார்கள். ஒரே வருடத்தில் RSS இயக்கத்திற்கு இருந்த தடை நீக்கப்படுகிறது. இவர்கள் கடிதம் எழுதி கொடுக்கிறார்கள். நாங்கள் இந்திய கொடியை ஏற்றுக்கொள்கிறோம், இந்திய இறையாண்மையை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற அந்த கடிதத்தை எழுதி கொடுக்கிறார்கள். சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அதற்காக தான் அவ்வளவு பெரிய சிலை. இது அனைவருமே தெரிந்த ஒன்று. அதன் பிறகு RSS இயக்கம் தன்னுடைய வளர்ச்சியை இந்திய அரசியல் களத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் மெதுவாக நகர்த்தி ஜனதா கட்சி என்கின்ற கட்சியை தொடங்கக்கூடிய அந்த கட்டம் வரை கொண்டு வந்து, அதன் பின்பு மொரார்ஜி தேசாய் RSS இயக்கத்தோடு தொடர்பில் இருந்தார் என்று காரணத்தை காட்டி சிறுபான்மை கட்சியை சார்ந்தவர்கள் அந்த ஆட்சியை கவுக்க இதுதான் சமயம் என்று அந்த கட்சி மிக திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி அதன் பின்பு வடிவம் கொள்கிறது. கட்சியாக வடிவம் கொண்டு இன்று தேர்தல் களத்தில் அவர்கள் பெரிய ஆளுமையாக உருவாக்கிவிட்டார்கள். இது அனைத்திற்குமே திட்டம் தீட்டி வரைவு கொடுத்தது RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள். இன்று அந்த இயக்கம் அவர்கள் பின்புலத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் பல மீடியாக்கள், அதாவது உயர் ஜாதியை சார்ந்த மீடியாக்கள் RSS இயக்கத்தை மையப்படுத்தி அல்லது பாரதிய ஜனதா கட்சியை மையப்படுத்தி செய்திகளுக்கு முதன்மை கொடுப்பார்கள். இது இரண்டாவது களம். மூன்றாவது களம் தான் மிக பெரிய அஸ்திபாரம், மதம். இது நீங்க நான் விளையாட்டாக சொல்கிறேன் என்று நினைத்தாலும் சரி, அல்ல எப்படி நினைத்தாலும் சரி, இங்கு மதம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு களம் அமைத்து விட்டது. எந்த பெரியார் மாதிரி ஒரு ஆள் தமிழகத்துல இருந்த போது எப்படி சார் மதம் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? மற்ற மாநிலம் அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், பட் நீங்க இந்த சொல்ற விஷயத்தை நான் வந்து தமிழகம் அப்படிங்கும் போதே நல்லா அக்செப்ட் பண்ண முடியல. இந்த தேர்தல் முடியும் பொழுது கண்டிப்பாக நான் உங்களை சந்திப்பேன். இந்த தேர்தல் முடிவில் கண்டிப்பாக மதம் இங்கு செயல்வினை ஆற்றி இருக்கக்கூடிய களத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஏனென்றால் தமிழக அரசியல் களத்தை பொறுத்த மட்டில் மறைமுகமாக மதம் தன்னுடைய களத்தை புரிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலுமே ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களில் இவர்களை ஆதரிங்கள் என்கின்ற பிரச்சாரங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு கொண்டு இருந்திருக்கின்ற, மறுப்பதற்கில்லை. ஆனால் தற்பொழுது அந்த மதம் பகிரங்கமாக, முன்பு அது மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருந்தது, இப்பொழுது அது பகிரங்கமாக மதம் சார்ந்த சித்தாந்தங்கள் இன்று அரசியல் சித்தாந்தங்களாக அவையில் எடுத்து வைக்கப்பட ஆரம்பித்து விட்டது. அது இந்த தேர்தல் முடிகின்ற பொழுது கண்டிப்பாகவே உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் பாரதிய ஜனதாவிற்கு விழுந்திருக்கக்கூடிய வாக்குகள் பல மாற்றங்களை இந்த தமிழகத்தில் உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. திமுக முக்கியமா ஒரு விஷயம் சொல்றது என்ன, மறுபடியும் பாஜக வந்து ஆட்சிக்கு வந்ததுன்னா
தேர்தல் முறையே நடக்காது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ற ஒரு பெரிய விஷயம். இன்னொன்னு முஸ்லிம்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. வெறும் இந்து மதத்தினர் மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்க முடியும். இந்த விஷயத்தை தான் வந்து மேற்கோள் காட்டி வந்து சொல்றாங்க. இது ஒரு பயம் ஏற்படும் தானே சார் இப்படி இருக்கும்போது? பயம்தான். உங்ககிட்ட ரெண்டு விஷயம் எனக்கு இன்னுமே புரியாம இருக்கு. இந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் முறை நடக்காது அப்படின்னுட்டு நீங்க எல்லாருமே பேசுறீங்க. அனைத்து கட்சி தலைவர்களும் ஒருங்கிணைந்து நீங்கள் ஒரு களப்போராட்டத்தை நடத்தி எங்களுக்கு நியாயமாக முன்பு போல அந்த வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்துவதற்கான களத்தை இந்த தேர்தல் ஆணையம் நடத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் எந்த கட்சியும் தேர்தலில் நிற்க மாட்டோம் என்று ஏன் நீங்கள் அறிவிக்கவில்லை? இரண்டாவது ஒரு கேள்வி, பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த குடியுரிமை சட்டத்தில் சிறுபான்மையினர் பலர் பாதிக்கப்பட்டார்கள். அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த குடியுரிமை சட்டம் நிறுத்தப்பட வேண்டும், எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற விடயத்தை எடுத்து வைப்பதற்கு அனைத்து கட்சிகளும் நீங்கள் ஒரே களத்தில் நின்றீர்களா? இல்லை. இரண்டாவது, இந்த தமிழக எதிர்ப்பு தானே தெரிவிக்கும். அது எல்லாருமே கடிதம் எழுதுகிறோம், இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இது காலகாலமாகவே அனைத்து காலகட்டத்திலும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இதே இந்தியாவில் நீங்களும் குடியுரிமை உள்ளவர்கள். உங்களுக்கு அந்த வட இந்தியர்களுக்கு என்ன ஆளுகின்ற ஒரு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை உங்களுக்கும் இந்த மண்ணில் உண்டு. எனவே நீங்கள் எதிர்த்து கேட்பதற்கு இங்கு உழைப்பு. குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் பிரதமராகி இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கிறது என்றால் என் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருவருக்கு பிரதமராகி இந்தியாவை ஆளக்கூடிய உரிமை அமையாதா? அதற்கான முயற்சிகளை ஏன் உங்களுக்கு அமைய மாட்டேன் என்கின்றது? நீங்கள் ஏன் ஒரே இந்த தமிழகத்தை மட்டும் மையப்படுத்தி இதற்குள் இருந்து கொண்டு இந்த கருத்துக்களை பதிவிட்டு விட்டு நாம் அமைதியாகுவோம் என்பதை விட நீங்கள் அரசியலை இந்தியா சார்ந்த ஒரு அரசியலை ஏன் உங்களால் கட்டியமைக்க முடியவில்லை? அப்படி என்றால் பலம் பலவீனம் எங்கு இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. குடியுரிமை விடயத்தில் உங்கள் தொப்புள் கொடி உறவுகள், நான் மீண்டும் மீண்டும் இலங்கை விடயங்களை குறித்து பேசுவேன். இலங்கை தமிழர்களுக்கு இன்று அவன் அகதி முகாமில் இருந்து வெளியே வர முடியாது. குடியுரிமை அவனுக்கு கூட கிடையாது. அப்படி என்றால் எதை நம் குடியுரிமையில் நீங்கள் எதை சாதித்து கொடுத்தீர்கள்? ஒருத்தருமே ஒன்றும் சாதிக்கவில்லை. எல்லோருமே அந்த கருத்தை தேர்தல் களங்களில் பேசுகிறீர்கள், உங்களுக்கு பாதிப்பு வருகின்ற பொழுது பேசுகின்றீர்கள், உங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல செய்திகள் வருகின்ற பொழுது இந்த மாதிரி விடயங்களை பேசுகிறீர்கள். நீங்கள் துணிந்து இவர் எங்களுக்கு தேவையில்லை என்று எதிர்ப்பதற்கு நீங்கள் துணிந்து ஏன் ஒருங்கிணைய மாட்டீர்கள்? ஒருங்கிணைகின்ற பட்சத்தில் வட இந்தியன் யோசித்து விடுவான், தமிழகத்தில் இப்படி ஒரு களம் இருக்கிறது ஐயா என்று. அதுக்கான வாய்ப்பு கொடுக்கவில்லை நீங்கள். அதனால் அவர்கள் இப்பொழுது மனம் போல் பேசுகிறார்கள், மனம் போல் செய்கிறார்கள். அவர்கள் செய்வதுதான் அரசியல் என்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனநிலை மத மக்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. இதுதான் உண்மை. அதே மாதிரி மோடி அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றாரு 400 தொகுதிகளில் வந்து வெற்றி அடைய முடியும் அப்படின்னு. அது சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்களா? 400 தொகுதிகள் அவங்க நினைச்சா 500 தொகுதியிலே இல்ல 500 600 தொகுதிகளை கூட வெற்றி பெறலாம். ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கு. ஆனால் அதற்கு ஒருவேளை இந்த தேர்தல் ஆணையம் கொஞ்சம் நம்ம நியாயமா நடக்கணும். இந்த கேள்வியும் நடுவில் நான் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த இவிஎம் மிஷின், ஆனா இவிஎம் மிஷின் வந்து ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு தானே சார் சொல்றாங்க. அதுல வந்து எதிர்கட்சிகளுடைய தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டா தான் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீட்டு வேண்டான்றோம். ஒரு 10-11 குழந்தைங்க இறந்து போகுது. ஆமா, மக்களுக்காக தானே ஆட்சி. அந்த குழந்தைகள் எதுக்கு இறக்குது? நீட்டு தேவையில்லை. எல்லா கட்சிகளுமே இயந்திரத்தில் வாக்கு தேவையில்லை என்கிறார்கள். அப்ப யாருக்காக நீங்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அதை யாருக்காக அந்த வாக்கு நாங்கள் இயந்திரத்துல தான் இந்த வாக்கு நடத்துவோம் என்று தேர்தல் ஆணையம் யாருக்காக அதை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது? எல்லா கட்சிகளுமே வேண்டாம் என்கிற தூர எறிந்துவிட்டு பழைய முறையிலே நாம் கொண்டு வருவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன சிக்கல்? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அறிவித்தீர்கள். நியாயமான கேள்வி அதான். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று. இன்று ஏப்ரல் 19 ஆரம்பிக்கின்ற தேர்தல் ஜூன் வரை தொடர்கின்றது. இந்த ஜூன் வரை நான் வெளியே பணத்தை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது, தேர்தல் விதிமுறையை மீறிவிட்டா என்கிறீர்கள். வேறு எதுவும் செய்ய முடியாது, தேர்தல் விதிமுறையை மீறிவிட்டா என்கிறீர்கள். ஒரு தலைவரிடம் போய் மனு கொடுக்க தேர்தல் முடியட்டு என்கிறீர்கள். மக்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படி செல்வார்கள்? எல்லாத்துக்குள்ளேயுமே அவர்களுக்கு தேவையான களங்களை மையப்படுத்தி தான் சென்று கொண்டிருக்கிறது. இந்த இயந்திரம் வாக்கு கூட பெருவாரியாக சாட்டுகின்ற குற்றச்சாட்டுகளை நாம் ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும். அதில் அவர்கள் சொல்வது நியாயம் என்றிருந்தால் இவர்கள் துறை இருந்து விட்டு ஓட்டு இதில் வந்திருப்பார்கள். வரவில்லையே இதுவரை. அப்ப ஏதோ ஒன்று இருக்கிறது. அதான் சொன்னல, அவங்க 600 கூட வெற்றி பெறலாம், அதுக்கு மேல 1000 1500 கூட வெற்றி பெறலாம், இல்லாத பாராளுமன்றம் கூட உருவாக்கப்படலாம். அதை பற்றியெல்லாம் நம்ம கருத்து சொல்ல முடியாது. ஆமா,
ஓகே, இந்த மறுபடியும் மோடி இவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு என்றுதான் நினைக்கின்றேன். அதற்கு காரணம் எப்படி என்றால், காங்கிரஸ் பேரியக்கம் இப்பொழுது உண்மையிலே அவர்கள் தேர்தல் களத்தில் பல வியூகங்களை மாற்றி கொண்டு வருகிறார்கள். அது வளர்ச்சி பாதையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான நாம் ஒரு விமர்சனம் இப்பொழுது வைக்க முடியவில்லை. அவர்களோட முதலில் இருந்த களம் வேறு, இப்பொழுது இந்த தேர்தல் களம் மாறுகின்ற பொழுது மல்லிகா கார்கே அவர்கள் மிக தெளிவாக காய்களை நகர்த்துகின்றார். அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்பதற்கான களம் வட இந்தியாவை மையப்படுத்தி தான் நாம் சொல்ல முடியும். தென்னிந்தியாவில் அவர்கள் போராடுகிறார்கள். கால் ஊன்ற வேண்டும், எப்படியாவது தமிழகத்தில் நாம் அடுத்த பெருங்கட்சியாக வர வேண்டும் என்று கால் ஊன்றுகிறார்கள். அவர்களுக்கு வாக்கு வங்கி பெருகும், அதிலெல்லாம் மாற்று கருத்தல்ல. ஆனால் வட இந்தியாவில் அவர்கள் எவ்வளவு வாக்கு வங்கிகளை பெறுகிறார்கள் என்கின்ற விடயத்தில் நான் குறிப்பிட்ட மதம் அங்கு பெரிய களத்தை ஆற்றிக் கொண்டு இருக்கிறது. அந்த களத்தை உடைத்து கொண்டு காங்கிரஸ் தன்பக்கம் மக்களை திருப்புவதற்கான முயற்சிகளை எடுத்து வெற்றி பெறுவதற்கு காங்கிரசிற்கு இன்னும் சில காலங்கள் ஆகலாம் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. எனவே நான் இப்பொழுது சொல்வது, நீங்கள் தேர்தல் முடிந்த பிறகு பாருங்கள், அவருக்கு வாய்ப்பு அதிகம்தான். மோடி அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாகத்தான் இருக்கிறது. ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கு நன்றி சார். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.